அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பொதுப்பணித்துறைக்கு சம்பந்தமான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதால், அந்த வேலை சம்பந்தமாக அந்த ஒப்பந்ததாரர்களிடம் பணம் கேட்டு நச்சரித்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்தது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற காரைக்கால் மற்றும் புதுச்சேரி தமிழக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய முகநூல் பக்கமான நானும் போராளி பேஜை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. புதுச்சேரி மாநிலம் மற்றும் காரைக்காலில் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாகவும் பொதுப்பணித்துறை சார்பாகவும் நிறைய சாலை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக அந்த பணிகளுடைய ஒப்பந்ததாரரான டீம் இன்ஃப்ரா நிறுவனம், அதாவது தமிழகத்துடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர், தற்போது நன்னில தொகுதி எம்எல்ஏ காமராஜ் அவர்களுடைய உறவினர்கள் சேர்ந்து நடத்தும் இந்த நிறுவனத்திடம் பணம் கேட்டு காரைக்காலை சேர்ந்த செயற்பொறியாளர் தீனதயாளன் மற்றும் காரைக்கால் மாவட்ட கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், நீர்ப்பாசன செயற்பொறியாளர் திரு மகேஸ்வரன், கட்டிட மற்றும் சாலை பிரிவு செயற்பொறியாளர் சிதம்பரநாதன், காரைக்கால் மாவட்ட உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன் என 5 நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவர்கள் நேற்று காரைக்கால் கடற்கரை சாலைக்கு செல்லும் வழியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பண பரிமாற்றம் செய்யும் பொழுது சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் தொடர்ந்து சட்டவிரோதமான செயல்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் புகார்கள் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில துணிந்து இப்படிப்பட்ட ஒரு செயல் செய்த இந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கூறி வருகின்றனர். தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துறை மட்டுமல்லாமல் மற்ற துறைகளிலும் என்னென்ன நடக்கிறது, அதில் சம்பந்தப்பட்டவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்களா என்பதையும் அரசு கவனத்தில் எடுத்து ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இதில் அரசியல் தலையீடு இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. நேற்று 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கைப்பற்றப்பட்டதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற பட்சத்தில் மேலும் தவறுகள் குறைக்கப்படலாம் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நன்றி, வணக்கம். என்று மக்களுக்காக நானும் போராளி பார்த்திபன்.